கவலை அப்படிங்கிறது நல்லது கிடையாது. சில நேரங்களில் கவலை உருவாக்கப்படும். அது நமக்கு சோதனையாக கொடுக்கப்படும். எப்படி அப்படின்னா, ரோட்டில் போயிட்டுருப்போம், ஒருத்தன் கஷ்டப்படுவாங்க, அதை பார்த்து நமக்கு ஒரு கவலை வரும். கவலை அப்படின்னா அவங்க கஷ்டத்தை, அந்த கவலையில் அவங்க இருக்காங்களா இல்லையா, அதை பார்க்கும்போது ஒரு இறக்க அடிப்படையில் என்ன வருதுன்னா அந்த கவலை வருது. இதே இன்னொரு கவலை வரும். அது எந்த வகையான கவலை அப்படின்னு சொன்னால், நமக்கு இறைவன் நம்ம மனதில் சில விஷயங்களை கொடுத்துருப்பான். என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும், என்னோடய பிரச்சனைகள் சரியாகும், என்னுடைய எதிர்காலம் வந்துட்டு நல்ல முறையில் அமையும். இது மாதிரி என்னென்னமோ நல்ல எண்ணங்களாக என்னென்னமோ எல்லாம் வருதோ அது எல்லாமே இறைவன் பொறுத்து நமக்கு கொடுக்கப்பட்டது. எப்போ ஒரு மனிதன் அதை நிராகரிக்கின்றானோ அப்போ என்ன ஆகிறா அப்படின்னு சொன்னால் கவலைக்கு உள்ளாகிறான். இது ஒரு வகையான கவலை. ஆரம்பத்தில் பார்த்த கவலை என்னன்னு சொன்னால் இரக்கத்துடைய கவலை. இந்த கவலை என்ன, அவநம்பிக்கையில், அதாவது அந்த இறைவன் கொடுத்த அந்த விருப்பங்களில் நிராகரிப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய கவலை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நம்ம இறை நம்பிக்கை இல்லாததன் காரணமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அந்த இறை செய்தியை நிராகரிப்பதன் காரணமாக நமக்கு கவலை வருது. இப்போ என்னுடைய கடன் பிரச்சனை தீரும், என்னுடைய வாழ்க்கையோட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு ஒரு மனதில் ஒரு விஷயம் வருது. அதை நம்ம அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம நிராகரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நமக்கு கவலை உண்டாக்கப்படுது. இதை நம்புறதுனால என்னோடய பிரச்சனை சரியாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 2 பதில். ஒன்று என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும். அப்படி 2வது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சரியாகும் நம்பிக்கையில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை கண்டிப்பாக உங்களை வாழ வைக்கும். அந்த நம்பிக்கையின் காரணமாக கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். இதுலேருந்து நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு சொன்னால், இந்த கவலை அப்படிங்கிறது என்னென்னா நம்ம தான் உருவாக்குறோம். அந்த கவலைக்கு அடிப்படை காரணம் என்னவா அமையும் அப்படின்னா, நம்ம இறை செய்திகளை நமக்கு இறை அறிவிப்பாக என்ன வருதோ அதை நிராகரிக்கும் பொழுது அது நமக்கு கவலையாக மாற்றப்படுது. இப்போ எனக்கு ஒரு நோய் வந்துச்சு, அந்த நோய் நல்லாகும் அப்படின்னு என் மனதில் வருது, இறை அறிவிப்பாக வருது. அந்த இயற்கையிட்டிருந்து அந்த ஒரு நற்செய்திகளாக நமக்கு கொண்டு வரப்படுது. நம்ம அந்த நோய் நல்லாகாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம கவலைக்கு உள்ளாகிறோம். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு உள்மனம் ஆழ்மனம் சொல்லுது. அதை அந்த ஆன்மா அறிவிக்கக்கூடிய அந்த விஷயத்தை, இறைவன்ற அந்த விஷயத்தை நம்ம நிராகரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால் நமக்கு அது கவலையாக மாற்றப்படுது. இப்போ நம்ம ஒரு கவலை இருக்குது அப்படின்னா, நாளைய வாழ்க்கையை பற்றி தான் ஒரு கவலை இருக்குது. நாளைக்கு இந்த நேரத்தில் என்ன ஆகும், ஆனால் அதே அந்த நேரம் வரும்பொழுது அந்த கவலை அந்த இடத்துல இருக்காது, எளிமையாக்கப்படும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை பார்ப்போம். அடுத்த வாரம் என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும், அடுத்த நாள் என்ன நடக்கும், அடுத்த மணி நேரம், அடுத்த நிமிடம், அடுத்த நொடி என்ன நடக்கும்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் அந்த நேரத்தில், அந்த நொடியில், அந்த நாளில் என்னென்னா அந்த பிரச்சனை அங்கே இருக்காது. அந்த கவலை இல்லாத மாதிரி வாழ்ந்துட்டுருப்போம். இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ வைக்கப்பட்டுருக்கோம். எப்போ அந்த மனிதன் இறைவன் சொல்ல அந்த நம்பிக்கை, அந்த இறை செய்தியை ஏற்று நம்பிக்கையில் வாழ்கிறானோ அவனோட வாழ்க்கை வந்துட்டு சிறப்பாக அமையுது, நல்லா சென்றுக்கிட்டே இருக்குது. இப்போ எப்போ அதை நிராகரிக்கிறான் அவன் கவலைக்கு உள்ளாகிறான். இந்த கவலை உருவாயிருச்சு. இப்போ இந்த கவலையை எப்படி சரியாக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த கவலையை நம்மளால் சரியாக்க முடியாது. இந்த கவலையின் காரணமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கவலையை போக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொழுதுபோக்கில் ஈடுபடுவாங்க. மக்கள்கிட்ட போய் என்னன்னு சொன்னால் புலம்பிகிட்டே இருப்பாங்க. இல்லை தனக்குத்தானே சிந்தனை செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த கவலை துக்கமாக மாறும், துக்கம் பயமாக மாறும். பயம் என்ன ஆகும்னு சொன்னால் கோபத்தை ஏற்படுத்தும், எரிச்சலை ஏற்படுத்தும், இயலாமை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் தாழ்வு மனப்பான்மை வரும், மற்றவங்க மேலே பொறாமப்படுவோம். இல்லை இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி என்னென்னா நம்முடைய பெருமையின் காரணமாக நம்ம தேடிக்கிட்டோம். இறைச்செய்தியே நமக்கு வந்துச்சு, அது ஆமாம் ஏற்றுக்கிறேன், நடக்கும், ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு நம்ம சொல்லாமல் நிராகரிச்சதன் காரணமாக என்ன ஆச்சுன்னா நம்ம அந்த பெருமை கொண்ட நபராக இருக்கும். அந்த பெருமை தான் அடிப்படையாக இருக்குது. அப்போ என்னென்னா பொறாமை உண்டாகும். அப்போ நமக்கு என்ன கேளிக்கைகள், பொழுதுபோக்கு, சந்தோஷம் தேவைப்படுது. திரும்பவும் நம்ம கவலைக்கே வந்துடும். அப்போ இந்த கவலையை சரியாகணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனதில் என்ன இறைவன் நற்செய்தியாக கொடுத்துருக்கின்றானோ அந்த நற்செய்தியை நீங்கள் நம்பணும். அந்த நம்பணும் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் அதை விரும்பணும். நம்புறதுக்கு விரும்புறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு நல்ல செய்தி மனதில் இருக்குது, அதை நான் நம்புறது என்னென்னா 2ஆம் தரம். அதை அதில் வாழ்கிறதுங்கிறதா விருப்பப்படுறது. அதை விரும்பிட்டோம் அப்படின்னா என் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் வேணும், நான் என்னென்னா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நபராக மாறணும் அப்படின்னு என் மனதில் இருக்குது அப்படின்னா அதை நான் விரும்பிட்டேன் அப்படின்னா அதில் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். அதை நம்பவே வேண்டியதில்லை. எப்போ நான் அதை விரும்பலையோ அதை 2ஆம் கட்டத்தில் நம்ம நம்ப ஆரம்பிப்போம். இப்போ இறைச்செய்தியை நீங்கள் நம்பிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். இப்போ எனக்கு ஒரு நோய் இருக்குது, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அதே போல் எனக்கு ஒரு தடை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தடை நீங்கும், நல்லாகும், சிறப்பாக அமையும் அப்படிங்கிற அந்த இறை அறிவிப்பு உங்களோட உள்ளத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அதை உங்களால் நிராகரிக்கவே முடியாது. அதை நீங்கள் நம்புங்க, விரும்புங்க. என்ன ஆகுன்னு சொன்னால் அதன் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக கிடைக்கும். இது முதல் தரம். 2ஆம் தரம் நம்பிக்கை கண்டிப்பாக உங்களை வாழ வைக்கும். அதன் காரணம் என்னென்னா, நீங்கள் தவறான வழிகளில், ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்குது, அந்த நோய் நல்லாகாதுன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் மனம் நல்லாகும்னு சொல்லுது, அந்த ஆன்மா நமக்கு அறிவிச்சிட்டே இருக்குது நல்லாகும் அப்படின்ட்டு.
இப்போ இதை நம்பி வாழ்ந்தோம் அப்படின்னு 2 பயன்கள். ஒன்று, கண்டிப்பாக நோய் நல்லாயித்தான் ஆகும், நல்லாகாமல் ஆகாது. ஏன்னா கெட்டது எப்பயுமே தோற்க தான் செய்யும், நல்லது ஜெயிக்கும். அப்போ நோய்ங்கிறது கெட்டது, ஆரோக்கியங்கிறது நல்லது. கண்டிப்பாக ஆரோக்கியம், சுகம் கிடைக்கும். 2வது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த நம்பிக்கையின் காரணமாக என்ன பண்ணோம்னா, தவறான மருத்துவ முறைகளுக்கு போகாமல், தவறான வழிகாட்டலில் போகாமல், தவறான எண்ணங்களில் போகாமல் என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம வாழ்க்கை வந்துட்டு சிறப்பான முறையில் போயிட்டே இருக்கும். அப்போ கவலைக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம தான். அந்த கவலைக்கு சரியாகணும் அப்படின்னா நம்மளால் முடியாது. அது இறை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நல்லாகும். ஆகவே உங்கள் மனதில் என்ன இருக்கோ, இறை அறிவிப்பாக இருக்கோ அதை நம்புங்க, உங்கள் கவலைகள் போகும். எப்போ இந்த நம்பிக்கையை நீங்கள் கைவிடுறீங்களோ கவலையாக மாற்றப்படும். நன்றி.